திரு கணேஷ்குமார், எல்லோருக்குமே முழு மதுவிலக்கு என்பது விருப்பம்தான். ஆனால் நடைமுறை சாத்தியம் என்பது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஏனென்றால் அது கடந்த கால வரலாறுகளை வைத்து பார்க்கின்ற பொழுதும் பல மாநிலங்கள் இருக்கிற கணக்கெடுப்புகளை வைத்து பார்க்கணும். ஏன் நாம் வளர்ந்த நாடாக பல விதானங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லுகிற அமெரிக்காவில் கூட ஒரு 13 ஆண்டுகள் மதுவிலக்கு இருந்து அதனால் விளைவுகள் தான், தீங்கான விளைவுகள் தான் அதிகம் இருந்து அங்கு ரத்து செய்யப்பட்டதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே நீங்கள் நடைமுறை சாத்தியம் என்று எப்படி சொல்கிறீர்கள்? இதை பொறுத்தவரை நடைமுறை சாத்தியம் என்பது நீங்க வளர்ந்த வளைகுடா நாடுகள்ல மேற்கத்திய நாடுகளை மட்டுமே பார்க்கிறீர்களே தவிர, உதாரணத்துக்கு சொன்னா கடுமையான சட்டங்கள் அங்க ஜனநாயகம் இல்லை என்று சொன்னாலும் அந்த மிடில் ஈஸ்ட் வளைகுடா நாடுகள்ல பார்க்கும்போது சவுதி அரேபியாவா இருக்கட்டும், அதெல்லாம் தன்னாட்சியாக மன்னராட்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடுமையான சட்டங்களின் மூலமாக அந்த மதுவிலக்கை சாத்தியப்படுத்தலாம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய தோழர் சொல்லும் போது கூட குஜராத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படவில்லையா, இப்ப முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நீங்க புள்ளி விவரங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கணும். குஜராத்ல கள்ளச்சாராய மரணங்கள் இருக்குதா, ஆனா பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய பிறகு அங்க இருக்கு. அதே சமயத்துல நீங்க பூரண மதுவிலக்கினால் அங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். குஜராத்தை விட தமிழ்நாட்டில் மதுவினால் ஏற்படுகின்ற சாலை விபத்து மரணங்கள் தமிழ்நாட்டுல அதிகம், குஜராத்ல கம்மி. இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம், குஜராத்ல கம்மி. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில, அதாவது தீமைகளும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு. இப்ப இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான முயற்சியாவது மேற்கொள்ளணும்ல. எத்தனை ஆண்டு காலமா இதையே சொன்ன கருத்தையே திரும்ப சொல்ல போறாங்க. ஏன் இந்த அரசு நாங்க குற்றம் சாட்டுறோம்னு சொன்னா, 2016ஆம் ஆண்டு தேர்தல் வந்த பொழுது இவர்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல இருக்கிற சூழ்நிலை தெரியாதா, இல்ல மறைந்து விடுமா? அப்ப முதல் நாள் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு வரணுமே கொண்டு வரணுமே அப்படின்னு சொன்னாங்களே, எதன் அடிப்படையில சொன்னாங்க? அன்னைக்கு இதே மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் என்று பொங்கி எழுந்தார்களே, எதன் அடிப்படையில பொங்கி எழுந்தார்கள்? பாண்டிச்சேரியில போய் நீங்க போராட்டம் பண்ணலையா? பாட்டாளி மக்கள் கட்சி பாண்டிச்சேரியிலும் தான் போராட்டம் நடத்துறோம். பாண்டிச்சேரியிலும் பூரண மதுவிலக்கு வேண்டும் தான் எங்களை வற்புறுத்தி நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. எங்களுடைய கொள்கையில கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் எங்களுடைய 3வது கொள்கை பூரண மதுவிலக்கு என்று தொடர்ச்சியா வரும். தமிழ்நாட்டுல எப்படி அதை சாத்தியப்படுத்தலாம் அப்படின்றதற்கான வழிவகையும் ஒரு ஆவணமாகவே நாங்க போட்டு கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கு கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படுவதற்கு எது தொடர்ச்சியாக இருக்கிறது? இன்னைக்கு புதுசாக சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல. அந்த சட்டங்கள் இதற்கு முன்னாடி கடுமையா இல்லையா அப்படின்னு கேட்டா கடுமையா தான் இருந்திருக்கு. ஆனா நடைமுறையில இல்ல, செயல்படுத்தல. உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய தோழர் சொல்லும் போது, ஒரு வீட்டுல 5 பேரை கேட்பாங்க, 5 பேரை சில வழக்குக்கு நாங்க கொடுப்போம், சாயங்காலம் வந்துடுவாங்க. அந்த 5 பேர் உள்ள போனானா அதோட வெளியில வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா 5 பேர் கொடுப்பானா? சட்டம் இருக்கு, சட்டம் சொல்லுது. ஆனா அந்த சட்டத்தை செயல்படுத்துற இடத்துல அழுத்தங்கள் வருகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் வருகின்ற காரணத்தினால அந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியல. இப்ப நீங்க எத்தனை சட்டம் இயற்றினாலும் சரி, அதை செயல்முறைப்படுத்துவதற்கு விரைந்து, உதாரணத்துக்கு சொன்னார், கள்ளச்சாராய வழக்குல விசாரணை எத்தனை ஆண்டு காலம் நடந்தது? ஏன் நடந்தது? அப்ப காவல்துறைக்கு திறன் இல்லைன்னு சொல்றீங்களா? காவல்துறை நினைத்தால் விரைவாக விசாரணையை மேற்கொண்டு சாட்சியங்களை வைத்து தண்டனை பெற்றுத்தர முடியுமா? முடியாதா? முடியும்ல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவர்களுக்கான அந்த நெருடலோ நெருக்கடிகளோ வருது இல்லையா? இதெல்லாம் இல்லாம 100% கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாநிலத்தை நம்மளால உருத்தணும். ஆனா அவர் சொல்ற பல விஷயங்கள்ல நான் உடன்படுறேன். ஏன்னா இன்னைக்கு சீரழிச்சிட்டாங்க. இதுல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு படிப்படியாக நாங்க கொண்டு வரோம்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல, நான் 2011ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினர். அன்னைக்கு ஆட்சியாளர்கள் கொள்கை ரீதியாக நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல நாங்க படிப்படியா ஏற்படுத்துறோம். ஒரு கடையை மூடினாங்களா? படிப்படியா குறைக்கிறன்றவங்க 10 ஆண்டு காலத்துல எத்தனை கடையை குறைச்சிருக்கிறாங்க? கடைகளை அதிகப்படுத்தினாங்க. இதுதான் அந்த நோக்கம். அதையும் அவரே தெளிவா சொன்னார். வணிக ரீதியில பார்க்க கூடாது, வருமானம் வரக்கூடிய பொருளாக பார்க்கணும். முழு மனதாக அவருடைய கருத்தை வரவேற்கிறோம். அதையே தான் நாங்களும் வழிமொழிகிறோம். இத வருமானம் வரக்கூடிய பொருளாக தான் பார்க்கிறாங்க. இல்ல, நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இந்த கள்ளச்சாராயம் வந்துடணுங்கிறதுக்காக தான் கடைகள் கொண்டு வந்து சொன்னா, சட்டம் கடுமையாக உட்பட்டிருக்கு. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை, 10 லட்சம் அபராதம் ஒரு பக்கம் இருக்கு. கடைகளை குறைப்பதற்கான நடவடிக்கை அரசு முழு மதுவிலக்கு விருப்பமாக தான் இருக்கிறது. சூழல் தற்பொழுது சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்கல்ல, அதை ஏற்கலையா? 1% கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கு 1% கூட எண்ணம் இல்லை. அதுதான் 100% இதை தெளிவாக தெளிவுபடுத்துது. உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லைங்களா, நானு இப்ப தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா வெளி மாநிலத்துல இருந்து கள்ளச்சாராயம் வந்துரும், ஆந்திராவில இருந்து வந்துரும், கேரளால இருந்து வந்துரும், கர்நாடகால இருந்து வந்துரும் சொன்னது யாரு? ஆட்சியாளர்கள் தானே. இப்ப தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு இல்லையே,
4000 கடைகள் இருக்குது. எங்கேருந்து வந்தது கள்ளச்சாராயம்? இன்னைக்கு கேட்டா மரியாதைக்குரிய அமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லன்னு. அது யார கேட்கணும் அவரு? டாஸ்மாக் சப்ளை செய்யறவங்க யாரு? அவங்க கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன் அவருடைய ஆலையில இருந்தும், மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவருடைய ஆலையில இருந்தும் கொள்முதல் செய்யப்படுகிறாங்க. அப்ப நீங்க அங்க கேள்வி கேட்காம நீங்க சட்டமன்றத்துல வந்து சொல்றது எந்த மாதிரி பதில்? மக்கள் மீது அக்கறை இல்லாத பதில். உங்களுக்கு மதுவிலக்கின் மீது நம்பிக்கை இல்லை, அக்கறை இல்லை, இந்த மக்கள் மீது செய்வதற்கான எண்ணம் இல்லை என்பது தானே காட்டுது. இதை தாண்டி வேற என்ன வந்துட முடியும்? 71 ஏன் வந்தது? இல்ல 71 அதுக்கான உதாரணத்தை அப்பொழுது இருந்த முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். சுற்றி மாநிலங்கள் இருக்கிறப்ப நடுவுல ஒரு கற்பூரம் தீப்பற்றி சுற்றி தீ இருக்கிறப்ப நடுவுல கற்பூரம் தீப்பற்றாம இருக்க முடியாது அப்படிங்கிற உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி பிற மாநிலங்களிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மதுவிலக்கு என்று கொண்டு வந்தால் கள்ளச்சாராய சாவுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுவும் பார்க்க முடிகிறது பல்வேறு மாநிலங்கள்ல. நீங்க குஜராத் தொடங்கி பீகார் வரைக்கும் இருக்கு. அந்த சாவுகளை விட இந்த சாவுகள் அதிகம்னு சொல்றேன் இல்லையா? இந்த மதுவினால குடித்து விட்டு சாலை விபத்துல செத்தவங்களோட எண்ணிக்கை அதிகம். மதுவினால குடித்து இளம் வயதிலேயே செத்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது. நான் மட்டும் சொல்லல, இதே திமுக அரசு தான் சொல்லுச்சு. கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுச்சு. கொரோனா காலத்துல கடையை திறந்த போது போராட்டம் பண்ணாங்களா? அப்ப என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க? இந்த காரணத்துல அவங்க தானே சொன்னாங்க. இதை நாங்க இப்ப சொல்லல, நாங்க 15 வருஷமா சொல்றோம். கள்ளச்சாராய சாவுகளை விட இந்த டாஸ்மாக் கடையில குடிச்சிட்டு இறக்குறாங்க பாருங்க, அவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிடுச்சு. 21 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மது இருக்க கூடாதுன்றாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல குடிச்சிட்டு பெஞ்ச தூக்கிட்டு போறான்ற செய்தி வருது நமக்கு. வருதா இல்லையா? அப்ப எங்க கிடைக்குது? சட்டங்கள் இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும்? அக்கறை இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். மக்கள் மீது அக்கறை, அவங்க நல்வாழ்வு மீது அக்கறை இருந்தா தான் செய்ய முடியும். அது இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்பதுதான் இந்த பேசும். தொடர்ந்து பேசும். இல்ல, வலியுறுத்தமான என்ன கேள்வி இருக்கு? வலியுறுத்திட்டு தானே இருக்கிறோம். அது தெரியாட்டி உங்களுடைய அறியாமை தான் அதை காட்டுதுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1900 மதுக்கடைகளை வழக்கு போட்டு மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த வழக்கு என்ன வழக்கு தெரியுமா? தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய மது கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் அந்த வழக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள்னா எதை? தமிழ்நாட்டுல வர தேசிய நெடுஞ்சாலைகள் இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவுல எல்லா தேசிய நெடுஞ்சாலைகளும் இருக்கக்கூடிய கடைகளை மூடணும்ன்றதா அதனுடைய பொருள். அதுக்கெல்லாம் மரியாதைக்குரிய மருத்துவர் அவங்க சொன்னதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு சொல்றேன். குறிப்பிட்ட அளவு வந்து ஆல்கஹால் கலக்கணும் இதுல அப்படின்றது. இது எல்லாமே வந்து தயாரிக்கிற கம்பெனி. நான் சொல்வது என்னவென்று சொன்னால், இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னாரு பாருங்க, இந்தியா முழுக்க நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றாங்களா இல்லையா? சத்தியம் பண்ணி. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லி இருக்கு? மருத்துவ தேவைகளுக்கு தவிர்த்து இந்த சாராயத்தை, ஆல்கஹாலை வேற இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கா இல்லையா? அப்ப நீங்க அங்க சத்தியம் பண்ணீங்களே, அது என்ன பொய்யா நாடகமா அப்படின்ற கேள்வி எனக்கு வரும்ல. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி நடந்த இடத்துல வந்து 45,000 கோடி இன்னைக்கு வருமானம். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது 2013-14 ஆண்டுல 24,000 கோடி வருமானமாக இருந்தது. 10 ஆண்டு கால 45,000 கோடி வருமானம்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் குடிக்கிறான். முக்காவாசி பேர் குடிக்கிறான். அது திமுக இல்ல, பாமக இல்ல, எந்த கட்சியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பாமக காரங்களும் குடிக்கிறாங்க. மதுவிலக்கு கொண்டாங்கன்னு உங்ககிட்ட கையாந்துரும். தெரியுதுங்களா இல்லையா? ஏதோ நாங்க ஏதோ எங்க கட்சிக்காரன் குடிக்கல, திமுக காரன் குடிக்கல, எல்லா கட்சியிலும் தான் குடிக்கிறாங்க. ஏன் சேலத்துல நடந்த மாநாடு நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு 3 சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் எங்க வீடியோ போட்டு காமிச்சாங்கல்ல. அப்ப குடிக்கிறானா எல்லாம் தான் குடிக்கிறான். அப்ப எல்லாரையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. இப்ப அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு இருக்கு. ஒரு கடையை மூடுனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வழக்கு போட்டோம். வழக்கு போட்டு மாநில தேசிய நெடுஞ்சாலைக்கு பிறகு மாநில நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய கடைகளை மூடுங்கன்னு சொன்னா, ஒரு கடையை நாங்க குறிப்பிட்டு காமிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து கோவில் இருக்கு, இது பக்கத்துல இருந்து கடை எடுங்கன்னு சொன்னா, 3 அந்த கடையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இடமாற்றம் பண்ணி 3 கடையை பக்கத்துல வச்சிருக்காங்க. இததான் பண்றாங்களே தவிர அந்த கடையை மூடுற வேலையில ஒரு கடையை மூடுனீங்கன்னு சொல்லுங்க, ஒரு கடையினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குன்னு சொல்லுங்க. குறைஞ்ச கடைகள் எல்லாம் நாங்கள் வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில குறைந்த கடைகளை தவிர்த்து ஒரு கடையை கூட இவங்க மூடல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் மருத்துவர் சொன்னாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் அன் அடிக்ஷன். அவங்க சொல்ற மாதிரி அவனுக்கு வந்து குடிப்பதற்கு கடையை அங்க தூரத்துல கண்ணு கெட்டின தூரத்துல கடையை வச்சுக்கிட்டு நீ குடிக்காதுன்னு சொன்னா எப்படி மாறுவான்? இது ஒரு உளவியலா இல்லையா? உளவியலா இல்லையா? அது அவன் கண்ணு கெட்டினது ஒரு அடிக்ஷன். அவனுக்கு இப்ப 6 மணிக்கு மேல கை உதறது அப்படின்னா எப்படி? அது ஒரு அடிக்ஷன் அங்க. சோ அந்த அடிக்ஷனை வந்து நீங்க வந்து தவிர்க்கணும்னு சொன்னா முதல்ல பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க. இல்லையா நீங்க சொல்ற மாதிரி படிப்படியாவது குறைங்க.
படிப்படியாக குறைங்க. போன வாட்டி அதிமுக கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். அதிமுக கூட்டணியில கொண்டு வந்தாங்களே என்னது அந்த மால்ல எல்லாம் வந்து டிஸ்பென்சர் மிஷின் தானி இயங்கி இதன் மூலமாக நீங்க மது இருக்கிறோம்னு சொன்னாங்களே, எதிர்த்த கட்சி யாரு? நாங்க கூட்டணியில இருந்தாலும் எதிர்ப்போம், கூட்டணி இல்லாட்டினாலும் எதிர்ப்போம். ஏன்னு சொன்னா எங்களுடைய அக்கறை. தேர்தலில் ஜெயிச்சாலும் நாங்க எதிர்ப்போம், ஜெயிக்கலனாலும் எதிர்ப்போம். எங்களுடைய கொள்கை இந்த மக்கள் நலன் சார்ந்தது, கொள்கை சார்ந்தது. அப்ப கொள்கையை மாத்திக்காம வெளிப்படையாக நாங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு போறோம் அப்படின்றதுதான் இதை காட்டக்கூடிய விஷயமே தவிர, நீங்க அமைச்சராக இருந்தீங்களே என்ன செஞ்சீங்க? அமைச்சராக இருக்கும் போதுதான் எங்களால இயன்றவற்றை அத்தனையும் செஞ்சோம். புகையிலைக்கு தடை கொண்டு வந்தோமே, ஏன் கொண்டு வந்தோம்? எங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தது. நாங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக தான் இருந்தோம். நாங்க வந்து சாராயம் இருக்கின்ற இதுவாக இல்ல. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல சொல்றேன், 2 IAS அதிகாரி இருக்கிறாங்க சார். மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறைக்கு, டாஸ்மாகுக்கு ஒரு IAS அதிகாரி. நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு, நடைமுறை இருக்கு, நிதி ஒதுக்கப்படுகிறது. ஒரு வருஷமும் இந்த மது விலக்கு ஆயத்தீர்வுத்துறை மது விலக்கு துறைக்கு ஒரு IAS அதிகாரி இருக்கிறாரு. அதுக்கு நிதியம் வழங்கப்படுகிறது. அப்ப அக்கறை இருக்கின்ற அரசு அதை ரெவியூ பண்ணி என்ன அந்த நிதி செலவாயிருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப வந்து சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து சொல்றீங்க பாருங்க, நாங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நிறைய உருவாக்காம போனது யாரு? ஏன் அந்த அக்கறை வரல? நிதி ஒதுக்கப்படுது இல்ல. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படணும். இத்தனை நாளுமே ஏன் பண்ணல? நாங்க கேட்கிற விஷயம் அதுதான். நாங்க வந்து சட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறோம். மீண்டும் நான் சொல்றேன், சட்டத்தை கடுமையாக்குறத வரவேற்கிறோம். நாங்க வந்து எதிர்க்கல சட்டத்தை கடுமையாக்குறத நான் எதிர்க்கல, வரவேற்கிறோம். ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அது கடுமையாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. ஏன்னா 8500 பேர் உங்க கொள்கை விளக்க குறிப்புல கொடுத்திருக்கீங்க. 8500 பேர் மீது நாங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம். அந்த 8500 பேர்ல பாதி பேர் பாத்தீங்கன்னா திரும்ப வழக்கு வாங்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப ஒரு மாதேஷன் ஒருத்தர் மேல நீங்க இப்ப குற்றம் சாட்டுறீங்க பாருங்க, இவர் தான் மெத்தனால் கொடுத்தாரு அப்படின்ட்டு கள்ளச்சாராய விஷயத்துல. அவர் தான் மரக்கான விஷயத்திலையும் கொடுத்தாரு. மரக்கான விஷயத்துல அவர் தான் குற்றவாளி, கைது செய்யப்பட்டார். ஆனா கூண்டாஸ் அவர் மேல போடப்படல. இல்ல அதனால இப்ப சட்டத்தை கடுமையாக்கி இருக்கோம். இப்ப தெரியுதுங்களா, திருத்தம் கொண்டு வந்திருக்கு. நான் மீண்டும் சொல்றீங்களா, நான் சட்டத்தை கடுமையாக்குறத வந்து வரவேற்கிறேன். ஆனா சட்டத்தை கடுமையாக்கினாலும் அதை இவர்கள் மீது பயன்படுத்துவதற்கு நிர்பந்தங்கள் வரும். அதனாலதான் நாங்க அரசாங்கத்தை செயலிழந்து விட்டதுன்றோம். இப்ப இந்த கள்ளச்சாராய விஷயத்துல கூட நாங்க திருப்பி CBI விசாரணை வேணும்னு கேட்பதற்கான காரணம், ஒரு IAS அதிகாரியை நிர்பந்தித்து அப்படி பேட்டி கொடுக்க வைத்தது யார்? கலெக்டர் பேட்டி இதெல்லாம் கொடுத்தா நாங்க சொல்றீங்க. கேட்கிறோம்.